குல்ஃபி ஐஸ் வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். குல்ஃபி செய்யறதுக்கு மோல்டு இல்லாமல் வீட்டில் இருக்க டம்ளர் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து வீட்டில் இருக்க டம்ளரில் தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பால் பாத்திரத்தில் 1/2 லிட்டர் வந்து க்ரீமியான பால் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்க்குற பால் வந்து ஆரோக்கியா திக் மில்க் தான் சேர்க்குறேன். பாலில் தண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது, அப்படியே தான் வந்து சேர்க்கணும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு பாதாம், ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இது வந்து நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதி வந்து காஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க முந்திரி பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காஃபி கொஞ்சம் வந்து க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கணும்னா இந்த மில்க் மைட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் மைட் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே திக்காக வந்து கிளறிக்கிட்டே விடுங்க. திக்கானதோன்னு இறக்கிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி ரேப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து போட்டு ஃப்ரீசரில் வச்சிடுறேன். மேக்ஸிமம் 6 ஹவர் கழித்து எடுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பராக நம்மளோட குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே நம்ம வந்து இருக்க பொருளை வச்சு நம்ம சூப்பராக குல்ஃபி செய்யலாம். டேஸ்ட்டுமே வந்து கடையில் விற்கிற டேஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.